மேம் சொல்லும்போது மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியான்னு சொல்கிற மாதிரி ஏதாவது இருக்காங்க சார்? கண்டிப்பாக. அதாவது பார்த்தீங்கன்னா மேஷராசி அப்படின்னாலே சிறு குழந்தையிலேருந்து வயதான பாட்டி வரையும் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வயதுலேருந்து ஒரு 40 வயதுக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்கள் மேசராசிக்காரங்களோட கூட்டு வச்சு கேட்டிங்கன்னா தெரியும். வாழ்க்கையோட அனுபவங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால் கொடுமையாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் இந்த 20 to 40 கிடக்கவங்களையும் மேசராசிக்காரங்க அடி மேல் அடி, அவங்க வாங்கின அடியை சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு அடி மேல் அடி வாங்கி தான் வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மேசராசி ஆண்களாக இருக்கட்டும் அல்லது பெண்களாக இருக்கட்டும், ஸோ இவங்களுடைய லைஃப்பில் இந்த சனி பகவான் வக்ரமாகி 12ஆம் இடத்துல வக்ரமாகி உட்காந்துருக்கார். ஸோ அப்போ வக்ர நிலையில் இருக்கும்போது என்னென்ன விஷயங்களில் இவங்க எதிர்கொள்ள போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லேருந்து இவங்க விடுபட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டு இவங்க எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க சொல்கிற ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தடையை கொடுப்பாங்க. நீ சொல்லாத, நீ சொன்னாலே தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு இவங்கள ஒரு தடையை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த தடைகளை உடைக்கக்கூடிய சூழ்நிலை உறுதியாக கிரகங்கள் குரு பகவானுடைய பார்வை மூலமாக இவங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் இருந்தாலும் இவங்களை பேச விடாமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி? இப்போ ஒரு மழை பெஞ்சிருச்சு, மழை பெஞ்சு ஆற்றில் அப்படியே வெள்ளம் வந்துக்கிட்டே இருக்குன்னா அதை அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாலம் போடுறது, ஸோ ஏதாச்சும் ஒரு தடை போடுறாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இவங்களுக்கு நிறைய சிந்தனை வரும். இவங்க இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு யோசித்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யோசித்து இவங்க செய்து முடிக்கிறதுக்கு நிறைய தடையை கொடுப்பாங்க. அப்போ தடையை கொடுக்குறாங்கன்னா இவங்க என்ன பண்ணால் கொஞ்சம் நிதானமாக செய்யணும்.